everybody நம்ம இன்னைக்கு பண்ண போறது மினி குக்கிங். நம்ம பண்ண போறது தக்காளி சாதம். இல்லே பைத்தியம் மாதிரி பண்ணாத குடு. என்ன பண்றீங்க? இத பிக்க முடியல गाइस அவனால. அடுப்பை பத்த வச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? நீ ஆட்ட பத்த வச்சிராத. தெரியாது இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது 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 என்னன்னு தெரியாது. தாளிக்கு தான் போறீங்க இல்லையா? மெண்டல் குஸ்கா. தண்ணி ஊத்த கூடாது. தாளிக்கு எல்லாம் கட் பண்ணனும். தக்காளி டீயே கண்டாங்க கரெக்டா இருக்கும்ல. ஏன் பிளேட்ல சறுக்கலாம்ல? பேசுங்களால இவ்வளவுதான். நாம அப்படியே அதோட இடத்துல வச்ச வேண்டியதான். தலைக்கோங்க. ஓகே, வெட்ட வேண்டியது எல்லாத்தையும் வெட்டிட்டோம் நம்ம. சோ நம்மளுடைய சார் வந்து அடுப்பை செஞ்சு தர போறாரு. பாருங்க வேர்வை தூளி முகத்தில். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. அதோட ஆரம்பிக்கலாம். இதைத்தான் நாங்க செய்ய போறோம். எண்ணெயை ஊத்திக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க எண்ணெய். சூடாக அளவு எண்ணெய். ஒரு மஸ்டர்ட் சீட்ஸ் இல்லைன்னா கடுகு. போதும் போதும் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட். பேஸ்ட்னே இதை சொல்ல முடியாது. இஞ்சி பூண்டு விழுது. அது நல்லா பச்சை வாசனை போகணும். இது கொஞ்சம் சூடாகட்டும். அது ஆறுன மாதிரி தெரியுது பாரு. சரி சரி சரி. ஐயா சித்ரா சொல்றாங்க. சித்ரா ஏன் சித்ரா? இவ்வளவு பாருங்க. போடு போடு எல்லா வெங்காயத்தையும் போடு சித்ரா. போட்டு பக்கிண்டு. அதையும் வலிச்சு போட. ஆக்சுவலி புகையா வருது गाइस. தக்காளி தக்காளி போட போறாங்க. குக்கு நாங்க எல்லாரும் போடும். மசாலாஸ்லாம் இப்ப போடணும். அதான் கொஞ்ச நேரம் வதங்கையும் மசாலா உப்பு போதும். எல்லாரும் எங்களை பாத்துட்டு போறாங்க. நாங்க எங்க Actually ஹைவேஸ்ல நடுவுல ஒரு இடத்துல நாங்க வந்து ஊர் என்று ஒரு ஊர்ல இந்த ஹை ஸ்கூல் அங்க ஒண்ணு இருக்கு. அங்க SNHS ஸ்கூல், அதாவது இந்த அக்கா படிக்கிற ஸ்கூல். சம்பிரதாயினி சுப்பினி சுத்த போசனே. மஞ்சள் பொடி. மஞ்சள் தேவையான அளவு. கொஞ்சோண்டு மட்டும் போடுவாங்க. போதும் வாய்ஸ் போதும். நெக்ஸ்ட் சில்லி பவுடர். சில்லி गाइस போடுற சில்லி பவுடர். கரெக்ட்டா எங்க உட்காரேன்னா அங்க தான். இது வந்து உரப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நாங்க கொஞ்சம் உரப்பா தான் சாப்பிடுவோம். ஆமா பாரு. கறி மசாலா பவுடர். கரம் மசாலா. கரம் மசாலா. புகையில தெரிய மாட்டேங்குது. பாருங்க, நீங்களே பாருங்க எவ்வளவு புகை இருக்குன்ட்டு. பிரியாணி தான் முக்கியம். அதான் டேஸ்ட். பின்னாடி பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் நல்லாவே போட்டுங்க. எனக்கு விட்டு மூடி வச்சிரு சித்ரா. உப்பு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. காத்து மேல பத்தாது. காத்து கீழ. உப்பு கொஞ்சம் மேல காத்தடி. சோறுக்கு கரெக்ட்டா இருக்கும்ல. இதுக்கு இந்த இதுக்கு மட்டும் கொஞ்சம் போட்டுக்குவோம். அதுக்கு தான் போடணும்டா. சரி மூடி வச்சு. நான் இப்படி போட்டாச்சு. நம்ம இப்போ தம் போட போகிறோம் இந்த பிரியாணி. இது தக்காளி சோறு. Down west to die. ரைட் உம்பு தம் போட்டு முடிச்சு. தக்காளி சோறுக்கு யாரும் தம் போடாதீங்க. நாங்க வந்து ஒரு சும்மா ஒரு ஆர்வத்துல நாங்க வேணாம் தான் சொன்னோம். அந்த பையன் தான் போடுவோம். இந்த அல்பத்தோட ஆசை தான் எல்லாம். நான் சொன்னல. எரியுதடி மாலா ஃபேன போடு. இந்த வாரம்
போறியா இல்ல சித்ரா நீமா போற அப்படி வரியா பத்தாது எங்க போறாங்க எந்த காட்டுக்குன்னு எனக்கு தெரியாது. இலை பத்தா வாங்க போய் சாப்பிடுங்க. சின்ன இந்தா கொத்தமல்லி வா ஹாஸ்டல் கீழ இறங்கு. எத்த இலை பத்தா சித்ரா உடுத்தா கேட்கவே மாட்டான், நம்ம சொல்லுதே கேட்க மாட்டான். எல்லாரும் சொல்லுதே உனக்கு புரியுமா புரியாதா? வெயிட் பண்ணு கீழே அடி பிடிச்சிருக்கான்னு பாக்கேன். அடி பிடிச்சிருக்கான்னு அப்படியே பாப்பாங்க. உடு நீ கைய ஓட்டாத சத்துன்னு சவுட் எடுத்தாச்சு. அவன் எடுத்துட்டு தான் இருக்கா. பெரிய மயிர்மா பேசக்கூடாது. நீங்க என்ன பண்ணி திங்கிட்டு போ. நீ சொல்லிட்டே தின்னுங்க எல்லாரும். இந்தாங்க. ஸ்மெல் வருதுல. இது ஒரு எப்பயுமே சமைச்சா இப்படிதான் ஆகும். வந்து உங்க கறி அது வந்து எப்பயுமே கிரில் பண்ணாலும் இந்த ஸ்மெல் வரும். ஆப்ஷனா எப்படி இருக்கு? பர்ஃபெக்ட். உங்களுக்கு மேடம் இந்த அண்ணாந்து பார்த்து நிற்கும் மேடம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸ்மெல்லா வருதுனா. வெரி குட். நல்லா இருக்கு. இங்க பாருங்க டக்கு டக்குன்னு காலியாச்சு. தக்காளி சோறு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கானா? அதோட நல்லா இருக்கு. பரவாயில்ல, நானே இப்படி பண்ணிருக்கோமேன்னு பெருமையா இருக்கு. இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறியே முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க எல்லாம். கிளம்பி போங்க.